ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு எஜஸ் பட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்டெயிலை நிறைய பேர் எப்படி ப்ரீட் பண்ணணுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னு உங்களுக்கு ரீசன் என்னென்னு தெரியுமா? ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ப்ரோ எப்படி ப்ரோ லவ் பேர்ட்லாம் ப்ரீட் பண்ணுறது? ஏன் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடுறீங்க, காக்டெயிலும் அதே மாதிரி ஈஸியாக ப்ரீட் பண்ணிடுறீங்க ப்ரோ, எங்களுக்கும் அந்த டிப்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, மேல் அடல்ட்டாகவும் ஃபீமேல் செமி அடல்ட்டாகவும் வாங்கிட்டு ப்ரீடிங் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டுமே அப்படி பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் ஆகும், ப்ரீட் ஆகும், எக்ஸும் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேல் போகும்போது ப்ரீட் ஆகும்போது ஃபீமேல் கொத்தி அனுப்பிச்சி விட்ரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். மேல் ஒரு சில நேரத்தில் ஃபீமேலே அட்டாக் பண்ணும், ஒரு சில நேரங்களில். ஏன்னா ஆல்ரெடி அது ப்ரீட் ஆகியிருந்ததுன்னா அந்த மாதிரி அட்டாக் நடக்கும். ஃபீமேலை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காக்டெயிலுக்கும் இதே மாதிரி தான். ஃபீமேல் பார்த்திங்கன்னா காக்டெயில் போகும்போது அந்த மாதிரி அடி கடிச்சுக்குங்க, அப்புறம் விரட்டி விட்றோம். இதே மாதிரி இல்லாமல் காக்டெயிலுக்கு மெயினான ட்ரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே சேம் ஏஜில் இருந்தால் மட்டும்தான் காக்டெயில் ப்ரீட் ஆகும். மற்ற பறவை மாதிரி கிடையாது காக்டெயில், ஓகேங்களா? காக்டெயில் சேம் ஏஜ் இருந்தால் மட்டுமே தான் ப்ரீட் ஆகும். அந்த சேம் ஏஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாதவங்களுக்கு அவங்க ப்ரீடர்ஸ்டே கேளுங்க, ஓகேங்களா? நோஸ்லேயும் அந்த சின்லேயும் உங்களுக்கு டார்க், அதாவது அடல்ட் பார்த்திங்கன்னா நல்லா முத்துனது மாதிரி மூக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா அடல்ட் இல்லாமல் சும்மா சிக் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது நோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாய்ப்பகுதியும் அது சாப்பிடக்கூடிய வாய்ப்பகுதியையும் சின்னில் உள்ள அந்த ஐடென்டிட்டி மார்க்கையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? இது இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, மேல் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு ஐ மீன் பாடி ஷேப் கரெக்டாக இருக்கும். அது மேல், அடல்ட் மேல். அப்படி இது சிக்கில் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதில் எது மேலு எது ஃபீமேல்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் பார்த்திங்கன்னா நான் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி சிக்கை எடுத்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரீட் பண்ணேன். சேம் சைஸை எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, சிக்கிலே நம்ம மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிடணும். ஸோ சிக்கை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் காலனி ப்ரீடில் போட்டுட்டோன்னு வச்சிங்களேன். ஸோ எல்லாத்தையும் காலனி இன்னொரு மெத்தட் இது. ஸோ எல்லாத்தையும் காலனி ப்ரீடில் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் எடுத்து செப்பரேட் பண்ணிடணும், ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிக்கில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம காக்டெயிலை பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு கேஜ் ஃபுல்லாக மேலும் ஒரு கேஜ் ஃபுல்லாக ஃபீமேலையும் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ரீடிங் பேர் எதை நீங்கள் போடணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த ப்ரீடிங் பேரை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரீட் ஆகும், ஓகேங்களா? ஸோ 100% அது ப்ரீட் ஆகும். நல்ல ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இது ப்ரீட் உடனே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கு உண்டான சேஃப் ஜோனை அது எதிர்பார்க்கும் இல்லையா? ஸோ அதுக்குன்னு ஒரு பானை செட் பண்ணோம். அந்த பானையோட ரேஷியோ உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் தனியாக வீடியோ பெரிய வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீடர்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சிக்கு அடல்ட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ப்ரோ நல்ல பேராக கொடுங்க அப்படி இப்படின்னு நீங்கள் எதாவது சொன்னால் தான் அவர் நல்ல பேராக எடுத்து கொடுப்பாரு. ஓகே ப்ரோ இது வேணால் உங்களுக்கு, நீங்கள் ஃபஸ்ட் டைமுன்றதுனால நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்ல பேராக சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே பெட் ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பில்
அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து எப்படி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து தான் நீங்கள் வந்து பேரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட பெட் ஷாப்பு டைரெக்டாக போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பிடிச்சி கொடுக்குற பேர் வந்து எந்த மேலா ஃபீமேலாக நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் ப்ரீடிங் பார்ட்ஸை செட் பண்ண வேண்டியதான். அதில் வந்து முக்கியமான கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும், இல்லைனா ஃபீமேலாக வந்துட்டுன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஒரு வாரம் ஆகிட்டுனா பெட் ஷாப்பில் வந்து எடுத்துக்க மாட்டான். நீங்கள் யாருன்னு நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பான். பெட் ஷாப்பை பொறுத்தளவில் ப்ரீடர்னால் ப்ரோ உங்கள்கிட்ட தான் ப்ரோ வாங்கிட்டு போனேன், இந்தாங்க ப்ரோ ப்ரூஃப்னு சொன்னீங்கன்னா ப்ரீடர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பெட் ஷாப்பை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. ப்ரோ நீங்கள் டேமேஜ் பீஸை வந்து மாற்றி எடுத்து வந்துட்டீங்க ப்ரோ, நான் இதை கொடுக்கவே இல்லை ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே பார்த்து நம்மளே சூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 1 மணி நேரத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடும் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கண்ணாமண்ணான்னு கலைஞ்சி ஓடும். அப்படி ஓடிட்டு டக்குன்னு நிற்கும் தெரியுமா, ஒரு 6-10 நிமிஷம் நிற்கிதுன்னு வச்சிங்களேன், எல்லா பறவையும் அமைதியாகிட்டுன்னு வச்சிங்க. அப்போது நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது பக்கத்தில் உட்காந்து மண்டையை சொறியிறது, காலை சொறியிறது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள பேர்டை வந்து நல்லா இது பண்ணுதோ அந்த பேர்டுக்கு மட்டும்தான் ப்ரீட் ஆகிருக்கு. ஸோ பேரான பேர்டு அது 2 மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அந்த பேரான பேர்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணிங்கன்னா எக்ஸாட்டிக் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 சிக்கு வச்சு 6மே பொறிக்கணும்னு வேணும், எனக்கு 6 சிக்கு வச்சு 6மே பொறிக்கணும் ப்ரோ, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. முட்டை வந்து தோல் முட்டையாக போடுது, அதுக்கு என்ன வழி ப்ரோ, அது ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வழி இருக்குது. என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, பறவையோட தண்ணி குடிக்கிற இதில் வந்து அதாவது நார்மல் ஓமவல்லி இலை இருக்குது இல்லையா, ஓமவல்லி இலை அப்படி இல்லைன்னா இந்த இது இருக்குது, நார்மலாக ஒரு பூ இருக்குது, அது என்ன பூன்னு தெரில. ஸோ அது ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். பர்பிள் கலர் ஒரு பூ, அந்த பூவை போட்டாவே நல்லா ப்ரீடிங் வந்து செம ப்ரீடிங்காக இருக்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் இல்லாமல் இன்னும் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கமெண்டில் கேட்கலாம். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். என்ன ஒரு 5 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் அந்த வாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கமெண்ட் போட்டுட்டிங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்ருவேன். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள் கேஜில் வந்து ஆட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குது இல்லையா, செங்கல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா, செங்கலை நல்லா சாப்பிடும் போது வந்து வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ வயிறை வந்து க்ளீனாக வச்சுக்கும் பறவையை பொறுத்தளவில். அதை நீங்கள் போடுறதுனால முட்டையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அதுக்காக நம்ம வந்து செங்கல்லையும் ஆட் பண்ணுறோம், அதே சமயம் கேட்டில் போனும் ஆட் பண்ணுறோம். கேட்டில் போனும் நம்ம வந்து கேஜில் மாட்டுறோம், செங்கலை நீங்கள் ஓரமாக ஒரு பகுதியாக நீங்கள் வச்சுக்கலாம். இது 2த்தையும் வைக்கிறதுனால முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல தன்மை உடையதாக இருக்கும், பொரிக்கக்கூடிய அந்த தன்மை உடையதாக இருக்கும். 6 எக்குனா 6 எக்குமே 6 குஞ்சும் வரத்துக்கான அறிகுறிகள் கண்டிப்பாகவே இருக்கும். நீங்கள் வந்து அந்த கேஜை வந்து காக்டெயிலில் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், நம்ம முட்டை இப்போ விடுமா அப்போ விடுமா அப்படின்னு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. கேஜை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடுனா எக்கு வந்து கண்டிப்பாக வைக்காது. நீங்களே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்கு வந்து கண்டிப்பாக வைக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி நீங்கள் வந்து எட்டி பார்க்கும்போது ஆஹா யாரோ வந்துட்டாங்க போல், இனிமேட்டு நமக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு முட்டை விட்டாலும் கூட அந்த முட்டையை அதுவே குடிச்சிடும். அந்த தன்மை உடையது. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் ஆனாலும் முட்டை விடாது. அது பயம் எப்போ தெரியுதோ அப்போ தான் மறுபடியும் ப்ரீட் ஆகி முட்டை விடும். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. மேலும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு இன்னும் வந்து நமக்கு தேவை 100 மெம்பர்ஸ் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏரியஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ப்ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ப்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதிக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அஜேஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க.